அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி மெயின் கேம்பஸுக்கு உள்ள நான் போயிருக்கேன். கவுன்சிலிங் காண்டி இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணேன். இந்த மெயின் கேம்பஸ்ல படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க நினைச்சிட்டு இருந்த அதே கேம்பஸ்க்குள்ள ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அதுவும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த கேம்பஸ் ரொம்ப பெருசா இருக்கும். மரம் செடி கொடின்னு பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள. அதுல ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணும் ஒரு ஃபோர்த் இயர் படிக்கிற பையனும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு லேப் கிட்ட மீட் பண்ணிருந்தாங்க. அவங்க தனியா சந்திச்சு மீட் பண்ணி என்னமோ பண்ணிருப்பாங்க போல. பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒருத்தர் வர, நான் போலீஸ் மஃப்டில வந்திருக்கேன், நீங்க பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மொபைல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை அடிச்சு ஓட விட்டுட்டு இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பெண்களுக்கு நடந்திருக்கு. இதே நபர் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் அந்த மத்த பொண்ணுங்களாம் அமைதியா இருந்தாங்கன்னு தான் எனக்கு இன்னமும் தெரியல. நீங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பயந்துகிட்டு அமைதியா இருக்கறனால தான் இந்த மாதிரி சல்லிகளோட ஆட்டம் ஓவரா இருக்கு. வேலையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காதலர்கள் தனியா சந்திச்சு பேசுறவங்களை வந்து வீடியோ எடுக்க வேண்டியது, அதை காட்டி நான் உங்க அப்பாட்ட காட்டிடுவேன், உங்க பிரின்சிபல்ட்ட காட்டிடுவேன், அப்படி இப்படின்னு மிரட்டி இந்த மாதிரியான வேலையை பண்றது. மொத்தமா அந்த மெயின் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா 7 கேட்டோ என்னமோ இருக்கு. அந்த கேட் வழியாலாம் நுழைய முடியாது. ஆனா இந்த ஆளு கோட்டூர்புரத்தை சேர்ந்தாலும் சூர்யா நகர் அப்படின்ற ஒரு ஏரியால அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ஷார்ட்டான வால் இருக்கு. அது வழியா ஏறி குதிச்சு தான் இந்த ஆளு உள்ள போய் இந்த மாதிரியான வேலையில பண்ணிருக்கேன். இவன் மேல இதுக்கு முன்னாடி மட்டுமே 15 வழக்கு இருக்கு. வழிப்பறி, கடத்தல், பாலியல் வன்கொடுமை, பெரிய வழக்குகள் இருக்கும்போது இவன மாதிரி ஆளுங்களை நிபந்தனை ஜாமீன்ல எப்படி நீதிமன்றம் வெளியே விடுது, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இப்ப கடைசியா பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் மட்டும் நடமாடி திரியறதா பாக்குறாங்க. அதனால இந்த பிரியாணி கடை வச்சிருக்க ஞானசேகர சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி போறாங்க. அவன் தப்பிச்சு ஓடுறப்ப வலிக்கு விழுந்து கையும் காலும் உடைஞ்சதா சொல்றாங்க. அது என்ன மாதிரி வலிக்கு விழுந்தாப்ல எப்படி உடைஞ்சுன்றது அது போலீஸுக்கு தான் தெரியும். ஆனா இது மட்டும் பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னமும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அவனோட மொபைல்ல நிறைய பொண்ணுங்களோட வீடியோ இருக்கு. கை கால் உடைஞ்சதோட 15 நாள் நீதிமன்ற காவல்ல வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த தடவையாவது இவன மாதிரி ஆளுங்களை வெளியில விடாம இவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து.